ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர்ஸ் கிச்சன் வித் கோக்கி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வல்லாரை கீரை துவையல் பண்ண போகிறோம். இது ரொம்பவே குழந்தைங்களுக்கு ஞாபக சக்திக்கு ரொம்பவே நல்லது. இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான பொருட்கள் தான். வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு கடலைப்பருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மிளகு எடுத்திருக்கேன். பூண்டு 2 பல் எடுத்திருக்கேன். காரத்துக்கு வரமிளகாய் 3 எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 1 எடுத்திருக்கேன். தக்காளி 1 எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது எண்ணெய் காஞ்சிருச்சு. முதல்ல கடலைப்பருப்பு உளுத்த பருப்பும் சேர்த்துக்கலாம். அது கூடவே மிளகு 2 போட்டுக்கிறேன். இது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வரமிளகாவும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்தளவு வதங்கினது போதும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த துவையலுக்கு நம்ம புளி ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா வல்லாரைக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. மருத்துவ குணங்கள் இருக்கிற பொருளுக்கு நம்ம புளி ஆட் பண்ணோம்னா அதோட மருத்துவ குணங்கள் சரியாக நமக்கு வேலை செய்யாது. அதனால் நம்ம புளி ஆட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் தக்காளி ஆட் பண்ணுறேன், அந்த டேஸ்ட்டுக்காக. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வல்லாரைக்கீரையை ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். தட்டு போட்டு மூடி வைக்காதீங்க. பாருங்கள், இப்போ வதங்கி கீரை பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. நம்ம எவ்வளோ போட்டோம். இப்போ இந்த சமயத்தில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், உப்பு அதிகமாகிடும். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும். இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா இது ஆறிடுச்சு. இப்போ இது மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது வேறு பவுலில் மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வல்லாரை துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக சாதம் வடித்து சாதத்தோடு சேர்த்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம். இந்த துவையல் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.